ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜனவரி 27ஆம் தேதி அன்று மகா சிவராத்திரி நடக்க இருக்கு. அதற்கு பின்னர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத விஷயங்கள் இருந்தால் அந்த விஷயத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய ஆழ்மனதில் வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே ஒரு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் தனுசு ராசியில் அமர்ந்திருக்காரு. 14ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு சூரிய பகவான் சென்றிருக்காரு. செவ்வாய் பகவான் கடக ராசியில் இருக்காரு. மேலும் 21ஆம் தேதி சிம்ம ராசிக்கு செல்ல போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. புதன் பகவான் ராசியிலே இருக்காரு. ரிஷபத்தில் குரு பகவான் அமைஞ்சிருக்காரு. சுக்கிர பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் சனி பகவான் கும்ப ராசியில் இருக்காரு. மீனத்தில் ராகு பகவானும் கன்னியில் கேது பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேலும் இந்த வாரத்தில் சந்திரன் சிம்மம் கன்னி துலாம் ஆகிய 3 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மேலும் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே 27ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன மாதிரியான சிறப்பான பலன்களை எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் துலாம் ராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தர்மங்கள் மற்றும் அதர்மங்களுக்கு ஏற்ற பலன்களை தரக்கூடிய சுக்கிர பகவான் அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி தான் துலாம் ராசி. மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் எத்தனாவது இடத்துல அமர்றாருன்னு பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல அமர்றாரு. இதனால் அசத்தலாக பேசி அனைவருடைய மனதையும் நீங்கள் கொள்ளையடிப்பீங்க. மேலும் மளமளவென்று தொழிலில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க. சிறு வியாபாரிகள் கணிசமான லாபத்தை இதற்கு முன்னாடி பெறாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கணிசமான முறையில் உங்களுடைய கைக்கு சேரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சந்திரனின் இடப்பயிற்சி உங்களுடைய வெற்றி மற்றும் தோல்விகளை கலந்து கொடுக்கும். அதாவது சந்திரனுடைய நகர்வானது லாபங்களையும் கொடுக்கும் நஷ்டத்தையும் கொடுக்கும். ஸோ கலவையான பலன்களை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நிதானமாக செயல்பட்டு சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் பேச்சுவார்த்தையை நீங்கள் நடத்துவீங்க. அதுலேயுமே சுமூகமான பலனை பெறுவீங்க. மேலும் மனம் விட்டு பேசும் குடும்ப பிரச்சனையை தீர்த்து கொள்வீங்க. நீதிமன்றத்தின் கதவை தட்டாதீங்க. அதாவது உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை உருவாகிற மாதிரி இருந்தால், அது முக்கியமாக கணவன் மனைவிக்கிடையே ஏதாவது பிரச்சனைகள் உருவாகிற மாதிரி இருந்தால், ஸோ நீங்களே உங்களுடைய வீட்டில் அமர்ந்து 2 பேருமே உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கோங்க. மற்றவங்கள அதாவது 3வது மனுஷங்களோட தலையிட்ட உள்ள நுழைக்காதீங்க. அப்படி நீங்கள் நுழைச்சிங்க அப்படின்னா நீதிமன்றத்தின் கதவை தட்டக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் 3வது இடத்துல அமர்றாரு. இதனால் பிள்ளைகள் பெற்றோருக்கு பெருமையை சேர்ப்பாங்க. இதனால் பெற்றோர்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவாங்க. தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் குரு 8வது இடத்துல இந்த காலகட்டத்தில் அமர்வதால் பொறாமைக்காரர்கள் வியாபாரத்திற்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்துவாங்க. அதை வெற்றிகரமாக தாண்டி வெற்றியும் பெறுவீங்க. மேலும் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் 5வது இடத்துல அமர்றாரு. இதனால் கலைநயத்தோடு
தன்னம்பிக்கையோடு எந்த காரியத்தையும் செய்து மற்றவர்களை அசத்தி விடுவீங்க. மேலும் எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி என்ற வீர முழக்கமே உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு மேன்மையை கொடுப்பாரு. ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 6வது இடத்துல அமர்றாரு. இதனால ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க. மேலும் கேது பகவான் 12வது இடத்துல அமர்றாரு. இதனால கேட்ட இடத்துல தடையே இல்லாமல் பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் பண வரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். அது மட்டும் இல்லாமல் மூத்த சகோதரர்களின் அறிவுரையும் உதவியும் ஆறுதல் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடும். பழைய கடன்களை தந்து முடிப்பீங்க. வேலையின் காரணமாக குடும்பத்தை தற்காலிகமாக பிரிய வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக போகுது. மேலும் அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. உங்களுடைய வேலைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது அதை விட ரொம்ப நல்லது. மேலும் வியாபாரத்தில் வங்கி கடன் கிடைத்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. சக வியாபாரிகளிடம் இணக்கமாக நடந்து கொள்வீங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போகுது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு தங்களுடைய பணிகளை கூடுதல் கவனம் செலுத்தி பணிகளை செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 20, 23. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 9. வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களில் அழகு, பொழிவு, அறிவுத்திறன் கூடும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவைங்க. பண விஷயங்களில் மிக எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. மேலும் நல்லவர்களோடு ஏற்படும் பழக்கத்தால் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உங்களுக்கு அதாவது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் தடைகள் உண்டாகும். தொழில் வாய்ப்புகள் குறைவாகவே உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்து வைக்கும் முயற்சி அனைத்துமே தாமதப்படும். வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் உடனடியாக கிடைக்கும். அவர்கள் தங்களுடைய வாக்கால வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வாங்க. மேலும் புதிய முயற்சிகள் பண வருமானத்தை அதிகரிக்க செய்யுங்க. மேலும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்பட போகுது. இன்னும் சிலருக்கு வாகனங்களில் செல்லும் போது பிரச்சனைகள் வரக்கூடும். அரசு உத்தரவுகள் மதித்து உங்களுக்கு நல்லது கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பிரபலமானவர்களின் ஆறுதலும் அன்பும் நிச்சயமாக கிடைக்கும். புத்தக வெளியீடு போன்ற தொழில்களில் முன்னேற்றம் காண இயலாது. விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களோடு மகிழ்ச்சியாக பொழுதுபோக்க கழிப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மற்றும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் எந்த ஒரு தாமதம் இன்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திகைக்கு நோக்கி செல்லும். மேலும் புதிய தொழில் முயற்சி அரசு உதவியோடு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் விசாகம் 1, 2, 3 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அதிகப்படியாக இந்த காலகட்டத்தில் அமைய போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் தாமதப்படும். பணிபுரியும் பெண்கள் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். இன்னும் சிலருக்கு வீட்டில் இருந்தபடியே பணிகளை செய்ய நேரிடும். இன்னும் சிலருக்கு புது புது பதவிகள், அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்பட்டு ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைப்படி ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும். இன்னும் சிலருக்கு இடமாற்றங்கள், பயணத்தில் துன்பம், கடன் கொடுத்தவர்களின் கெடுபடி, சகோதரர்களால் விரோதம், அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படும். எனவே துன்பம் வரும் போதெல்லாம் துவளாம தைரியத்தோடு வாழ்க்கையில் முன்னேற முயற்சியோடுங்க. மேலும் எப்பொழுதும் தங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே ஜனவரி 27ஆம் தேதி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்த்திருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உங்களுக்கு உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது ஒன்றை வந்து நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். நன்றி.